ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க சவுதி, யுஏஇ, கத்தார் போன்ற வெளிநாடுகள்ல வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்தியாவுல என்ஆர்ஐ அக்கவுண்ட் தேவை இருக்கும். இப்ப இந்த என்ஆர்ஐ அக்கவுண்ட் என்றால் என்ன? என்ஆர்இ, என்ஆர்ஓ, எஃப்சிஎன்ஆர் அக்கவுண்ட் டிஃபரன்ஸ் என்ன? எந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா நமக்கு பெஸ்ட்டா இருக்கும்? எதுல டாக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நமக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான், நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும். இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நல்ல மனசுக்காரங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ஆர்ஐ அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். என்ஆர்ஐ அக்கவுண்ட்ங்கிறது நான் ரெசிடென்டியல் இந்தியன் அக்கவுண்ட். அதாவது நீங்க இந்தியாவை விட்டு 182 நாளுக்கு மேல வேற ஒரு நாட்டுகள்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு என்ஆர்ஐ ஆகுவீங்க. இப்ப இந்த என்ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்ஆர்ஐ அக்கவுண்ட் இல்லாம இந்தியாவுல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 182 நாளுக்கு மேல இந்தியாவுல இல்லாம நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடும். அதனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்ஐ அக்கவுண்ட் தேவை. அப்படி மீறி நீங்க இந்த அக்கவுண்ட்ட நீங்க இந்தியாவுல இல்லாம 184 இந்தியாவுல இல்லாம வெளிநாட்டுல இருக்கும்போது நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாஸ்கோ அப்படிங்கக்கூடிய சட்டத்தின் கீழ அபராதம் விதிக்கக்கூடும். அதனால தான் இந்த என்ஆர்ஐ அக்கவுண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ஆர்ஐ அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய டைப் ஆஃப் 3 அக்கவுண்ட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ஆர்இ, என்ஆர்ஓ, எஃப்சிஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 அக்கவுண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்ஐ கேட்டகரியிலே இருக்குது. இதன பத்தி இப்ப தனித்தனியா ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ என்ஆர்இ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். நான் ரெசிடென்டியல் எக்ஸ்டர்னல் அக்கவுண்ட் அப்படிங்கிறது அந்த என்ஆர்இக்கான ஃபுல் ஃபார்மு. இந்த என்ஆர்இ அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிநாடுகள்ல எந்த ஒரு கல்ஃப் கண்ட்ரில இருந்தாலும் சரி, யுஏஇல இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த சம்பளங்கள உங்களுடைய என்ஆர்இ அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா நீங்க வந்து போட்டுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டு. ஆனா டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீயாவே வந்து குடுக்குறாங்க. இந்த என்ஆர்இ அக்கவுண்ட்ல நீங்க வெளிநாடுகள்ல வேலை பார்க்கக்கூடிய அமௌண்ட்ட டைரக்ட்டா நீங்க உங்க அக்கவுண்ட்ல போட்டுக்க முடியும். இத வந்து அமௌண்ட்ட நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்தியால இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய பணத்த நீங்க வந்து இந்த என்ஆர்இ அக்கவுண்ட்ல போட முடியாதுங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நான் சவுதியில வொர்க் பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ல உள்ள இங்க இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய பணத்த நான் வந்து என்னுடைய என்ஆர்இ அக்கவுண்ட்ல வந்து நான் போட்டுற முடியும். அந்த அமௌண்ட்ட நான் இந்தியாவுல வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட்ட கம்ப்ளீட்டா நீங்க என்ன இப்ப இன்னைக்கு நாள்ல வந்து ரூ. 24 இந்த எஸ்ஏஆர் அமௌண்ட்ட வந்து நான் போடுறேன் அப்படின்னா, இந்தியாவுல சேம் அன்னைக்கு என்ன கரண்ட் அமௌண்ட் வந்து நீங்க போடுறாங்களோ, அதாவது நான் ஒரு ரியால் இங்க போடுறேன் அப்படின்னா ரூ. 24 இந்தியா கன்வெர்ட் ஆகுதுன்னா, அந்த அமௌண்ட்ட கம்ப்ளீட்டா நம்மளால எடுத்துக்க முடியும். இதுல ஜாயிண்ட் அக்கவுண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துக்க முடியும். ஆனா, நீங்க இந்தியாவுல சம்பாதிக்கக்கூடிய பணத்த அதுல நீங்க டெபாசிட் பண்ண முடியாது. இப்ப இந்த என்ஆர்இ அக்கவுண்ட்லயே 2 விதமான அக்கவுண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்ஆர்இ சேவிங்ஸ் அண்ட் என்ஆர்இ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ன்னு சொல்லிட்டு 2 விதமான அக்கவுண்ட் டைப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, என்ஆர்இ அக்கவுண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்இ அக்கவுண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேங்க்ஸும் ஒவ்வொரு கேட்டகரியில வந்து குடுக்குறாங்க. அப்ப என்ஆர்இ அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா இது போல எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய ரெவென்யூ, சேலரி எல்லாமே வெளிநாடுகள்லேருந்தே இருக்குது அப்படின்னா, நீங்க இந்த என்ஆர்இ அக்கவுண்ட் யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டா இருக்கும். இப்ப நான் வந்து இந்தியாவுல சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் நீங்க அதுல போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ஆர்ஓ அக்கவுண்ட் வந்து தேவைப்படும். இப்ப என்ஆர்ஓ அக்கவுண்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்ப என்ஆர்ஓ அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கவுண்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரியிற மாரி சொல்லிர்றேன். அதாவது இப்ப எனக்கு வந்து என்னுடைய பில்டிங்ஸ் நான் ஏதோ ஒரு பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்தியாவுல பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா, இப்ப நான் வந்து வெளிநாடுகள்ல வந்து நான் இருக்கிறேன். அப்படின்னா, என்னுடைய அந்த இந்தியாவுல இருக்கக்கூடிய என்னுடைய
ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பேன், இல்லைன்னா ஒரு பில்டிங்ஸ் வச்சிருப்பேன், அது மூலமா ரெண்ட், எனக்கு பென்ஷன் அமௌண்ட் எல்லாம் உழுவுது அப்படின்னா, எனக்கு இந்த என்ஆர்ஓ அக்கவுண்ட் மூலமா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து இந்தியாவில் உள்ள அமௌண்ட் அந்த அக்கவுண்ட்ல விழுவும். நான் வந்து இப்போ ஃபாரின்ல சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் என்னுடைய அந்த என்ஆர்ஓ அக்கவுண்ட் மூலம் போடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் உண்டு. அது $1 மில்லியன் டாலர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டேஷன் குடுக்குறாங்க. இப்ப இந்த மாதிரியான பர்ப்பஸ்க்காக நீங்க என்ஆர்ஓ அக்கவுண்ட் யூஸ் பண்ண முடியும். ஆனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிமிட்டேஷன்ல வந்து உங்களுக்கு டாக்ஸ் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஓ அக்கவுண்ட்க்கு உண்டுங்க. இப்ப என்ஆர்இ அக்கவுண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போடக்கூடிய அமௌண்ட் இந்தியாவுல டாக்ஸ் பிடிக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ஆர்இ. இப்ப என்ஆர்ஓ அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் உண்டு. இதுக்கு வந்து லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லிமிட்டட் தான் குடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு அன்லிமிட்டட் மாரிலாம் கிடையாது. ஆனா, இப்ப இந்த என்ஆர்இ அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. இப்ப இந்த என்ஆர்ஓ அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குதுங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓல்டு சேவிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஓல்டு சேவிங்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த என்ஆர்ஓ அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்தியாவுல ப்ராப்பர்ட்டி அண்ட் சேவிங்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த என்ஆர்ஓ அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா இருக்கும். இப்ப எஃப்சிஎன்ஆர் அக்கவுண்ட்லாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப எஃப்சிஎன்ஆர்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட். அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய கரன்சிய அப்படியே மெயின்டெயின் பண்ணக்கூடிய அக்கவுண்ட். இது ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்டும் கிடையாது. உங்களுடைய இந்தியாவுல சம்பாதிக்க பண்ணக்கூடிய இப்ப என்ஆர்இ, என்ஆர்ஓ இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்டகரிய விட இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஏஇடி, எஸ்ஏஆர், ஜிபிஆர் இது போல ஒவ்வொரு நாட்டினுடைய கரன்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கரன்சிய இங்கேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு அனுப்புவாங்க பார்த்தீங்களா, மணி டிரான்ஸ்ஃபர் அந்த மாரி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு எந்த ஒரு ரிஸ்க் அண்ட் லாஸ் இல்லாத உங்களுடைய கரன்சிய நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு நீங்க டெபாசிட் பண்ற மாரியான ஒரு அக்கவுண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா, யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, பிக்ஸ்டு டெபாசிட் பண்றாங்க பாத்தீங்களா, அதாவது சேவிங்ஸ் இல்லாம நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய சேலரி சென்ட் பண்றது மாதிரி இல்லாம, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்த அப்படியே பிக்ஸ்டு டெபாசிட் மாரி போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, இந்த எஃப்சிஎன்ஆர் கேட்டகரியான அக்கவுண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டாக்ஸும் கிடையாது. இதுல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. லாஸும் இல்லாம இந்த அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் ஆகும். இது யாருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல தன்னுடைய அமௌண்ட்ட வந்து போடணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, பிக் அமௌண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பயனுள்ளதாக இருக்கும். இப்ப இந்த அக்கவுண்ட்ஸ்ல எது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பேரிசனோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சார்ட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். அந்த இமேஜ நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்ப இந்த இடத்துல ஸ்க்ரீன்லயே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த இந்த அக்கவுண்டனுடைய டிஃபரன்ஸஸ் கம்பேரிசன் எது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு சார்ட் மூலமாவே உங்களுக்கு இந்த ஹோல் வீடியோல நான் சொன்னதும் இல்லாம, இந்த சார்ட்ட பார்த்தாலே உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்ப நெக்ஸ்ட் இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்டு, விசா அண்ட் இக்காமா அண்ட் சிவில் ஐடின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இந்த இக்காமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் ஆகும். இப்ப இந்த துபாய் மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சிவில் ஐடி, அந்த நாட்டுல நீங்க இருப்பதற்கான ஒரு ஐடி கார்டு குடுப்பாங்க. அந்த ஒரு கார்டு. ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்களோ, அந்த நாட்டுல உங்களுக்கான ஒரு அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்தியன் அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். ஃபோட்டோ அண்ட் பான் கார்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவை இருக்கும். இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு நீங்க நியர்பை இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கரன்சிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் மூலமாவும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து எல்லா வெப்சைட்லயும் எல்லா பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இருந்தே ஓப்பன் பண்ணிக்கிற மாரி செட்டப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ன்னு சொல்லி ரொம்பவும் பெயர் போன இந்த அக்கவுண்ட்ல பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் ஓப்பனிங்க்கான அந்த ஒரு ப்ராசஸ ரொம்ப எளிமையா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆன்லைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஓப்பன் பண்றதுக்கான போர்ட்டல ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போர்ட்டல் மூலமா எப்படி நம்ம அப்ளை பண்ணி, நம்ம என்ஆர்ஐ அக்கவுண்ட்ட ஆப்பரேட் பண்றது அப்படிங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த வீடியோல என்ஆர்ஐ அக்கவுண்ட்னா என்ன? எஃப்சிஎன்ஆர் அக்கவுண்ட், நெக்ஸ்ட் என்ஆர்இ, என்ஆர்ஓ இதன பத்தின டிஃபரன்ஸ பத்தி உங்களுக்கு ரொம்ப புரியிற மாதிரி ரொம்ப
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோல. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ அக்கவுண்ட்லோட தேவைகள் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே நெறைய பேருக்கு புரியாம இருக்குது. இது என்னமோ ஒரு அக்கவுண்ட்ன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன். நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு, இல்ல 10 வருஷம் கழிச்சு நான் என்னுடைய ஊருக்கு போயிடுறேன். ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லன்னா, என்னுடைய வீட வந்து நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, எனக்கு அதுக்கான பொருளாதாரம் இல்லாம இருக்கும். நான் ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கலாம்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க உங்களுடைய பிசினஸ் டீட்டெயில்ஸ குடுங்க. இல்லன்னா, உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நேரத்தில என்னுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல எந்த ஒரு வரவு செலவும் இருந்திருக்காது. நான் வந்து வெஸ்டர்ன் அண்ட் எபிக்ஸ் இது போல ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மூலமா ஊருக்கு பணம் அனுப்பியிருப்பேன். இல்லன்னா வேற ஏதோன்னு ஒரு மெத்தட்ல நான் ஊருக்கு பணம் அனுப்பியிருப்பேன். எனக்கான சேலரிக்கான எந்த ஒரு அத்தாரிட்டி இல்லாம இருந்திருக்கும். ஆனா, இப்ப நம்ம என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதன் மூலமா நம்மளுடைய சேலரி எல்லாத்தையும் அனுப்பியிருக்கும் பொழுது, நமக்கு இந்த என்ஆர்ஐ அக்கவுண்ட் மூலமா நீங்க லோன் வாங்கும் பொழுது, உங்களுக்கு 99% உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான ப்ராசஸ் அதிகமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சேலரிய மெயின்டெயின் பண்ணது இந்த என்ஆர்ஐயா தான் இருக்கும். அதனால இந்த என்ஆர்ஐ அக்கவுண்டோட முக்கியத்துவத்த புரிஞ்சு, கம்பல்சரியா நீங்க வேலைய வெளிநாட்டுல பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனல்ல என்ஆர்ஐ அக்கவுண்ட்ட ஆன்லைன்ல எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம வீடியோல கம்பல்சரியா அப்லோட் பண்ண தான் போறோம். அதனால நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, இந்த வீடியோவ உங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ, இல்லன்னா குடும்பத்து உறுப்பினர்களுக்கோ மறக்காம சென்ட் பண்ணி, இதனோட முக்கியத்துவத்த புரிய வைங்க. இந்த வீடியோல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு புரியிற மாரியான விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ணியிருக்கோம். அதனால வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. இது போல மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.